அதே நேரத்தில் எத்தனையோ விதமான மக்கள் ஒரு கணவனை இழந்து 5 பொம்பளை பிள்ளைய ஒரு தாயை வச்சு பார்க்குறேன்னு சொன்னார். இவ்வளோ வாழ்வாதார பிரச்சனை இதில் எப்பவும் நல்லா இருக்கணும். மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக அமைக்க வேண்டும். இந்த தேங்காய் கடையை பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் இடத்துக்கு வரி கட்டுறது ஒரு பக்கம் இருக்கு. அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி என்னன்னு சொன்னா நகரசபை பிரதேச சபை ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்ப நகரசபை என்னன்னு சொன்னால், இப்ப நகரங்கள் கொஞ்சம் அபிவிருத்தி கூடுதலாகிறது. இப்ப நகரத்துல நீங்கள் சந்தையை பார்ப்பீங்களா இருந்தால், இப்ப எங்களுக்கு காவச்சேரி சந்தைக்கும் பிரதேச சபை கொடியான சந்தைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா வாகனங்கள் உள்ள போய் வரையிடாது. அது எங்களோட காவச்சேரி நகர சபையை பார்த்தீங்கன்னு சொன்னா வாகனங்கள் இப்ப 4 பக்கத்தாலேயும் வந்து போகலாம். அப்போ மற்றது இப்போ கட்டிட தொகுதிகள், இப்போ மீன் சந்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தேங்காய் கடையாக இருக்கட்டும், மரக்கரை கடை, இட நெருக்கடிகள் இல்லை. ஆனால் கொடியா சந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சகலதுமே இட நெருக்கடி. மற்றது அதில் அந்த மரக்கறி விற்கிற இடத்துல இருக்கிற மரத்தையும் வெட்டி இருக்கிறார்கள். அப்போ அதால் அந்த கொடியாம வியாபாரிகள் ஒரு கடுமாதங்கிட்ட தெரிவித்ததே நான் கண்கூடாக பார்த்தேன். உண்மையிலே ஒரு பிரதேசமோ நகரமோ அங்கே அந்த வியாபாரத்தில் எல்லா பலவிதமான வியாபாரம் செய்கிற அந்த வர்த்தகர்கள் சரி, வியாபாரிகள் சரி, அவர்களால் தான் அந்த பிரதேசங்களுக்கோ நகரத்துக்கோ டேக்ஸ் கிடைக்கும். அவர்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த நகரத்துக்கு வருமானம் குறையும். இப்போ தனியாக ஒரு கடைகளுக்கு வெளியே இருக்கிற கடையில் காசுகளை விட எங்கள் தேங்காய் கடையை பார்த்தீங்களா இருந்தால், நாங்கள் இடத்துக்கு வரி கட்டுறது ஒரு பக்கம் இருக்கு. தேங்காய் கொண்டு வர உற்பத்தியாளர்கள் கொண்டு வர வியாபாரிகள் கொண்டு வர தேங்காய்க்கு 1000க்கு 40 ரூபா. அப்போ எவ்வளோ வருமானம் பெறுது? ஒரு 10,000 சொன்னால் 400 ரூபா கிடைக்கும். 20,000 பண்ணால் 800 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த வருமானங்கள் அதே மாதிரி தான் மரக்கறி கடைக்கும் சேரும், பழக்கடைக்கும் சேரும், எல்லா இதுக்கும் சேரும். அப்போ அந்த வியாபாரிகளுக்கு அந்த பிரதேச சபையில் இருக்கிறார்கள், பிரதேச சபையில் இருக்கட்டும், இல்லை பிரதேச சபை ஆள்ற அரசாங்கத்தின் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அந்த வியாபாரிகளுக்கு ஒரு தகுந்த ஒரு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கவும். என்ன மக்கள் தானே இப்போ அதில் இதுக்கு வேலை செய்கிற மக்களும் எங்கள் தமிழ் மக்கள் தான், அதில் வியாபாரம் செய்கிறதும் எங்கள் தமிழ் மக்கள் தான். இப்போ எல்லாரும் அரச ஊழியம் பார்க்க இயலாது, எல்லாரும் வியாபாரம் பார்க்க இயலாது. ஏதோ தொழில்கள் இந்த மாதிரி கட்டத்துக்கு அந்த வசதிக்கு ஏற்ப தொழிலை அமைச்சு கொண்டு போவதற்குள்ள அந்த வசதி வாய்ப்புகளை அந்த பிரதேச சபை செய்து கொடுக்கவும். அது மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய கடமை. ஒரு நகர முதல்வருடைய அதிகார உச்சவரம்பு என்ன? அந்த அதிகாரம் என்ன இருக்கு அவருக்கு? ஒரு நகர சபையை நீங்க ஜெயிக்கிறீங்க, ஒரு கட்சி ஜெயிக்கிறேன்னு சொன்னா அவங்களோட அதிகாரம் என்ன இருக்கு? எவ்வளவு வரம்பு அந்த அதிகார வரம்புன்னு சொல்லி என்னன்னா, அரசாங்க அதிகாரியால ஒரு நகர சபைக்கு ஒரு அதிகாரிகள் வரார்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் அதை மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் அனுப்பப்படுது. அப்ப அரசு அதிகாரிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒரு நகரத்தை ஒரு சபையை அமைக்கிறது தான் ஒரு நகராட்சி மன்றம். இப்போ தவிசாளர் என்று சொன்னால், இப்போ தவிசாளர் இப்போ ஒரு சந்தைன்ற ஒரு சந்தை பக்கத்தில் மைதானங்களாக இருக்கட்டும், இல்லை சந்தை வெளிப்புறங்கள் இருக்கிற வீதிகளாக இருக்கட்டும், சந்தை வெளிப்புறங்கள் இருக்கிற தெரு விளக்குகளாக இருக்கட்டும், ஒரு சந்தையின் உட்கட்டமைப்பு வெளிக்கட்டமைப்பு அபிவிருத்தி அழகுபடுத்துகிற எல்லா சம்பந்தமான அபிவிருத்தி திட்டங்கள் வரும்போது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு ரீதியில தவிசாளருக்கும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதிர்கட்சியும் இருக்கும், ஆளுங்கட்சியும் இருக்கும், அதை எல்லாரும் சேர்ந்து அந்த இதை செய்யும் போது அது அந்த தவிசாளருக்கு அவற்றை சைன் மெயினான ஒரு இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டப்படுறது என்று சொன்னா, இப்போ சபை இல்லாத நேரத்துக்கு செயலாளருக்கு எவ்வளோ அந்த பவர் அதிகாரம் இருக்குதோ அந்த தவிசாளருக்கும் அந்த பவர் இருக்குன்னு சொன்னால் அது மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் சொன்னால் தங்களோட நகரத்தை மேம்படுத்தணும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அரசாங்கத்தால் நியமிக்கப்படுற அதிகாரிகளும் அங்கே இருக்கு. அப்போ 2 பேரும் அது சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் அந்த நகரத்தை நாங்கள் நல்ல நிலைமையை கொண்டு வரக்கூடும். இப்போ அதில் அது தவிசாளர்ன்றா போல அது அந்த நகர சபைக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம்தான். இப்போ அதே நேரத்தில் மாநகர சபையை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் அது மேஜர்.
அந்த மேயர் அதிகாரம் பண்றது அவர் ஒரு மாநகர சபை ஒரு முதல்வர். இது வந்து நகர சபைக்கு ஒரு தவிசாலை, அதாவது ஒரு சேர்மன். அப்ப அந்த அந்த அது மக்கள் எல்லாமே மக்களுக்கு மக்கள் பணிக்காகத்தான் அமர்த்தப்பட்டதை ஒழிய அதை வந்து நாங்கள் அதிகார வர்க்கம் அல்லது அதிகாரம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நாங்கள் அதை வச்சு பயன்படுத்தக்கூடாது. அந்த அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை வச்சு நாங்கள் எங்களோட நகர மக்களுக்கு என்ன வேலைகளை செய்யலாமோ, என்ன அது வேலைன்னு சொல்லிக்கல, அது அபிவிருத்தி மட்டுமும் கிடையாது. இப்ப சுகாதார பிரச்சனை இருக்கு. இப்ப மழை பெய்கிற காலங்களில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் போது இப்ப நுழம்பு பிரச்சனைகள், டெங்கு பிரச்சனை, நோய்கள் அந்த அதர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் சீராக செய்யும் போது அந்த நகரத்துல வந்து ஒரு நுழம்பு தொல்லை இல்லாம பண்றதுக்கும் மருந்துகள் இருக்கு. அதுகளை வேண்டி அதில் நாங்கள் பயன்படுத்தி அந்த அந்த நகரத்துல வாழ்ற மக்கள் ஒரு சுகபோகமான ஒரு ஒரு நல்ல நல்ல உழைப்பும் நல்லா இருக்கணும், மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக அமைக்க வேண்டும். இந்த இடத்துல போனா ஒரு சாவஜெல்ல போனா அந்த சாவஜெல்ல நல்லா இருக்கும்டா என்ற ஒரு தன்மை இருக்கு. இப்ப பெரும்பாலும் நீங்க இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தென்மராஜுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்கு. சொன்னா தென்மராஜில போனா நிம்மதியா இருக்கலாமடா, பெருமூச்சு விடலாம். யாரையும் எவன் வந்தாலும் நீ யாருன்னு கேட்கவும் மாட்டாங்க, நீ ஓடுறான்னு கரைக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டார்கள். ஆனா இந்த நாளும் உங்களோட அனுசரித்து போகக்கூடிய ஒரு இடம் தான் தென்மராட்சி பிரதேசம். அப்ப அப்படிப்பட்ட இந்த இடங்களை வந்து நாங்கள் எப்பயுமே எங்கிற மக்களுக்கான பணிகளை செய்யறதுக்கு இருக்கணும் முடியும். மக்களுடைய பணிகளை செய்யாமல் கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இப்ப நான் இப்ப உங்களுக்கு இதுல இன்னொரு காரணத்தை சொல்றேன். இப்ப துணுக்காய்க்கு நாங்கள் போயிருந்த போது பழைய முருகண்டி என்ற ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல பாடசாலையை சுற்றி அதே பட்டை, பாடசாலைக்குள்ள கதிரை மேசி ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலிருந்து அந்த என்னோட கேள்விப்பட்ட அந்த பாடசாலை மூடியாச்சு. ஆனா அந்த பிள்ளைகள் இப்போ எங்க பள்ளிக்கூடம் போகுது தெரியுமா? 12 கிலோமீட்டர் ஐயங்குளத்துக்கு போகுது. அந்த ஐயங்குளத்துக்கு 12 கிலோமீட்டர் அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் 12 கிலோமீட்டர் தாண்டித்தான் படிக்க வேண்டிய ஒரு கட்டம் வருதுன்னு சொன்னா அந்த பாடசாலை மூடினதுக்கு யார் காரணம்? இந்த பாடசாலை மூடப்பட்டதுக்கு யார் காரணம்? அதாவது எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய தமிழ் கட்சி அரசியல்வாதினா நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா அந்த இடத்த பார்க்கறது இல்லை, அந்த இடத்த போய் கேட்கறது இல்லை, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கறது இல்லை. அப்ப மக்கள் வந்து அந்த இடத்துல வாழ வசதி இல்லாட்டி என்ன செய்யுங்கள்? ஆட்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போனால் அந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தின் மாணவருடைய வரவு குறைய அரசாங்கம் என்ன செய்து விடுது? பாடசாலையை மூடி விடுது. ஆனா இருக்கிற சனமா என்ன செய்யறது? இது துணுக்காக நடந்த நேரடியாக நாங்கள் கண்கொண்டு பார்த்த சம்பவங்கள் எல்லாமே. நாங்கள் அரசாங்கம் மூடுதுன்னு சொல்லி அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறதை விட எங்களுடைய வடகிழக்கு பகுதியில் எங்களுடைய தமிழ் கட்சிகள், எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்கள் மக்களுடைய இடங்கள்ல போய் பார்க்கிறதோ இல்லாட்டி அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதோ கிடையாது. இதால ஏற்படுற விளைவுகள் வந்து அந்த மக்கள் அங்கே பூர்வ அவதிப்பட்டு வாழ்து. உண்மையிலே குடிதண்ணி பிரச்சனை. குடிதண்ணி முதலாவது அந்த மக்களுக்கு நான் பார்த்த அளவில் சில இந்த பழைய முருகண்டி இடங்கள், ஐயங்குளம் இடதுகர பக்கம், வலதுகர பக்கம் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஜனம் 5-6 கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு சூழல் அந்த மக்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எத்தனையோ விதமான மக்கள் ஒரு கணவனை இழந்து 5 பொம்பளை பிள்ளைய ஒரு தாயை வச்சு பார்க்குறேன்னு சொன்னால் இவ்வளோ வாழ்வாதார பிரச்சனைகள். மற்றது ரோட்டில் அதாவது வீதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆழமான குழிகள் எல்லாம். ஒரு அவசரத்துக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு ஆட்டோவில் கூடி அந்த ரோட்டால் ஒரு நோயாளரை கொண்டு வரலாம். ஒரு ஆம்புலன்ஸ் கூடி அந்த நோயாளரை கொண்டு வந்தால் ஆம்புலன்ஸு பொறுக்கும். அப்படியான வீதி அமைப்புகள். அப்படி ஒரு மிக மோசமான அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு 40-50 வருஷம் தள்ளப்பட்டு வாழ்ற மக்களாக தான் நாங்கள் துணுக்கா பிரதேசத்தில் வந்து அதில் நீங்கள் துணுக்கால இப்போ மல்லாவி யோகபுரம், தேராங்கண்டல், இப்போ துணுக்க ஆலங்குள பகுதியை நாங்கள் பார்க்குறத விட அது உள்பகுதியில் சொல்கிறோம். உள்பகுதின்னு சொன்னால் இப்போ கோட்டகட்டிய குளம், மற்றது தென்னியங்குளம், அந்த பகுதிகள், மற்றது அமைதிபுரம், மற்றது புத்துவட்டுவான், பழைய முருகண்டி, ஐயங்குளம் இப்படியான பகுதிகள் எல்லாம் மிக மோசமாக
பின்தள்ளப்பட்டு போய் இருக்கிற கிராமம். அப்போ நாங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் உண்மையிலேயே அந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் கேட்டுக்கொண்ட விஷயம் என்றால், நீங்கள் எங்களோட மருத்துவருடைய ஊசி கட்சியை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களா இருந்தால் உங்களுடைய உடனடி தீர்வுகள் 2-3 மாசத்துக்குள்ளேயே நாங்கள் செய்து தரக்கூடிய மாதிரிலாம் இருக்கிறோம். அடிப்படை தேவைகள், அது பின்னால் தேவைகளை விட அடிப்படை தேவைகள் அங்கே நிறைய வந்து அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ நாங்களே இதுல இருந்து சாவச்சேரிக்கு நடந்து போறதுக்கு இதில் யோசிக்கிறோம், நடந்து நின்றா போறேன். அப்படியான ஒரு மிக மோசமான எங்களுக்கு அது பார்க்க ஒரு மிக கவலையா இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், இந்த 16 ஆண்டு காலமாக இவ்வளவோ உலகம் எங்கேயோ நாகரிகங்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டுது. இந்த இருக்கிற மக்கள் இந்த அளவுக்கு, நானே இப்போ எத்தனை ஆண்டு பிறகுதான் அந்த இடத்துக்கு நான் 2 நாள் எங்கே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. ஏன் எங்களுக்கான ஊசிக்கு போட்டியிட கிடைச்ச ஒரு பிரதேசம் என்ற ரீதியாக நாங்கள் அங்கே போகும்போது தான் ஒரு மிக எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கிற ஒரு கடைக்கு போகிறோண்டாலே 5 கிலோமீட்டர் போகும், இல்லாட்டி 12 கிலோமீட்டர் போகும். ஒரு பெட்ரோல் அடிக்கணும் என்று சொன்னால் ஒன்றில் முருகாண்டி போகணும், அல்லது அக்ராயனுக்கு போகணும், அல்லது அங்கே போகணும் துருங்காய போகும். அப்படி ஒரு மிக ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களையும் நாங்கள் இந்த அபிவிருத்திகள், இந்த வாழ்வாதாரங்கள், கல்விகள் அதனால் உயர்த்தி அந்த மக்களையும் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை அமைச்சு கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய மருத்துவர், மதிப்புக்குரிய மருத்துவர் எம்பி அர்ஜுனாவுடைய ஆதங்கங்களும் கொள்கைகளும். அதை சொல்லும் கேள்வி உண்டு. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ 6ஆம் தேதி வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கு. உங்களுக்கு கிடைத்த இடங்கள் கிட்டத்தட்ட 4 இடங்கள் வடக்கு மாநிலத்தில் கிடைத்ததாக சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கிடைத்த இடம் உட்பட மற்ற இடங்கள் உட்பட அனைத்து என்ன சொல்றது வாக்காளர்களுக்கும் உங்களோட கருத்து என்ன? அன்றைக்கு நாளில் ஓட்டு போட இருக்கிற வாக்காளர்கள் உங்களுடைய அறிவுரை கருத்து எதுவாக இருந்தாலும். என்ன பொறுத்தளவில் வந்து இப்போ எங்கட போட்டியிட இடத்துல அது மக்களுக்கு அந்த வேப் ஒன்று கிடைச்சிருக்குது. ஆனால் போட்டியிட முடியாத இடங்கள்ல மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சஞ்சலமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது இப்போ அந்த மக்கள் எல்லாம் நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், நீங்கள் அது ஒரு புறக்கணிக்கிறீர்களாக இருந்தாலும் அது உங்களோட விருப்பம். இல்லாட்டி யாராவது ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடணுமன்ற எண்ணம் இருந்தாலும் அது மக்களுடைய கைகளில் நாங்கள் விட்டுருக்கிறோம். ஏன்னு சொன்னால் மக்கள் தீர்மானிப்பார்கள். அதான் அது புறக்கணிக்கிறதும் அல்லாட்டி போடுறதும் அது மக்களுடைய. நாங்கள் அந்த ஒரு அதை சரியான ஒரு நிலைக்கு நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் இடங்கள் வந்து நாங்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளோம். போட்டியிட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு மிக ஒரு சஞ்சலமான ஒரு இக்கட்டான ஒரு நிலை. ஆனால் அதுக்காக ஓட்டு போடாமலும் இருக்க இயலாது. இந்த ஓட்டுகளை நாங்கள் போடாமல் இருந்தோம்னா நாங்கள் சரியான குடிமகனும் கிடையாது. அப்போ அந்த ஓட்டுகளை வந்து ஒரு ஓட்டு போடுற அநேகமான இப்போ இளைஞர்கள் மேலே இருக்கலாம், ஓட்டு எப்படி போடணும் என்ன செய்யணும்ன்றது அவர்களுக்கு தெரியும். அப்போ அதனால் வந்து அவர்கள் லீவ் எடுக்கிறார்களா இல்லை ஓட்டு போடணும்னு நினைக்கிறார்களா, அதை ஒவ்வொருவருடைய மனதில் என்ன தோன்றுதோ மக்கள் அதை செய்யட்டும்.